Hi friends, welcome to Learn with Zeba channel. இன்னைக்கு நம்மளுடைய சேனல்ல டைப் ரைட்டிங் தமிழ் ஜூனியர் ஸ்டேட்மெண்ட் क्वेश्चन நம்பர் 2 தான் பார்க்க போறோம். சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ள போயிரலாம். எப்பவும் போல லெஃப்ட் மார்ஜின் நம்ம 10ல வைப்போம், ரைட் மார்ஜின் 65 வைப்போம். சரிங்களா? ஓகே. சென்டர் கால்குலேஷன் as usual நம்ம யூஸ் பண்ற ஃபார்மேட் பாத்தீங்கன்னா 55. ஹெட்டிங்கோட கவுண்டிங் 39 மைனஸ் பண்ணுறோம், 2ஆல் டிவைட் பண்ணுறோம், 10ஆல் ஆட் பண்ணுறோம். அப்போது 18 அப்படிங்கிற ஒரு வேல்யூ கிடைக்கிது. அதை டிகிரியாக வச்சு நம்ம இதை வந்துட்டு அடிக்கிறோம். இந்தியன் வங்கியின் ரொக்கச் சான்றிதழ்கள். ஸோ இது வந்துட்டு பற்றிய விவரங்கள் அப்படிங்கிறத அப்படியே கண்டினியூ பண்ணி அடிக்க சொல்லியிருக்காங்க. தொடர்க அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படியே கண்டினியூ பண்ணி அடிக்கணும். அப்போ சான்றிதழ்கள் அதுக்கப்புறம் பற்றிய விவரங்கள் அப்படிங்கிறத நம்ம ஒரே ஹெட்டிங்காக அடிக்கிறோம். சரிங்களா? அடுத்து டபுள் டிக் விடுறோம். 10வது டிகிரியிலேருந்து 65வது டிகிரி வரைக்கும் இந்த லைன் வந்துட்டு நம்ம போடுவோம். ஸ்டேட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் கால்குலேஷன் பார்த்திங்கன்னா நம்ம லாஸ்ட் காலமில் இருந்து தானே போடுவோம். ஸோ கால்குலேஷன் எப்படி போடுறது அப்படிங்கிறத பார்த்துடலாம். இதில் பார்த்திங்கன்னா ரூபாய் கோடிக்கணக்கில் அப்படிங்கிறது வந்திருக்கும். சரிங்களா? இதுக்கு முன்னாடி பார்த்த ஸ்டேட்மெண்ட்டில் இந்த மாதிரி சென்டரில் எதுவும் இருக்காது. இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்டில் பார்த்திங்கன்னா ரூபாய் கோடிக்கணக்கில் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அப்போ இதுக்கும் நம்ம வந்துட்டு கால்குலேஷன் தனியாக போடணும். இது எல்லாமே நம்ம போட்டதுக்கப்புறம் கடைசியாக தான் இதுக்கு நம்ம வந்துட்டு போடுவோம். சரிங்களா? அதே நம்ம பார்த்துடலாம். இப்போ நம்ம லாஸ்ட் காலம்லேருந்து எப்படி கால்குலேஷன் போடணும் அப்படின்னு பார்த்துடலாம். ஸோ லாஸ்ட் காலமில் ஹெட்டிங் பெருசா இல்லை உள்ளே இருக்க வேல்யூஸ் பெருசா அப்படிங்கிறத பார்க்கணும். ஹெட்டிங்கோட கவுண்டிங் பார்த்திங்கன்னா 4 வருது. உள்ளே இருக்க வேல்யூஸில் இந்த 10,000 சம்திங், இந்த 12,000 சம்திங் கொடுத்துருக்காங்க இல்லையா, இதோட கவுண்டிங் பார்த்திங்கன்னா 6 வருது. அப்போது நம்மளுக்கு காலம்லேயே எது பெருசு? இந்த 6 டிஜிட்டில் இருக்கிற வேல்யூஸ் தான் பெருசு. அப்போ இந்த காலமில் 6 தான் பெருசு. சரிங்களா? அப்போ கால்குலேஷன் எப்படி போடணும்? ரைட் சைடு நம்மளுக்கு வந்துட்டு ரைட் சைடில் வந்துட்டு 65 டிகிரி வரைக்கும் தானே அடிப்போம். அதை அப்படி டைரெக்டாக எடுத்துக்கலாம். மைனஸ் இந்த காலம்லேயே 6 டிஜிட்டில் இருக்கிறது தான் பெருசு. அந்த 6 + 2 இங்கே வர்றப்போ +2 பண்ணுவோம் இல்லையா, +2 பண்ணுறப்போ 8, 6 + 2 8, மைனஸ் பண்ணுறோம் 57. இந்த 57 அப்படியே அடுத்த லைன் கொண்டு வந்துக்கோங்க. மைனஸ் இந்த காலம் பாருங்கள். இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஹெட்டிங்கோட கவுண்டிங் 4, உள்ளே இருக்க வேல்யூஸோட கவுண்டிங் 6. அப்படிங்கிறப்போ இந்த காலம்லேயும் நம்மளுக்கு 6 தான் பெருசு. 6 அப்படிங்கிறப்போ 6 + 2 8, மைனஸ் பண்ணுறோம் 49 வருது. இந்த 49 அப்படியே அடுத்த லைன் கொண்டு வந்துருங்க. அடுத்த காலம் பாருங்கள். இதிலே ஹெட்டிங் வந்துட்டு 4 தான். உள்ளே இருக்க வேல்யூஸில் 6 டிஜிட்டில் இருக்கிறது தான் பெருசு. அப்போ இந்த காலம்லேயே நம்மளுக்கு 6 தான் பெருசு. அப்போ +2 பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு 8 வரும் இல்லையா, மைனஸ் பண்ணுறோம் 41 அப்படியே அடுத்த லைன் கொண்டு வந்துருங்க. மைனஸ் அடுத்த காலம் பாருங்கள். இதுலேயே ஹெட்டிங்கோட கவுண்டிங் 4ல் தான் இருக்குது. உள்ளே இருக்க வேல்யூஸோட கவுண்டிங் ஸோ இதுதான் 6 டிஜிட்டில் இருக்குது. சரிங்களா? அப்போ 6 + 2 8, மைனஸ் பண்ணால் 33. இப்போ நம்ம ஃபைன் பண்ணியிருக்கிறது இந்த ஸ்டேட்மெண்ட் அடித்து முடித்ததுக்கப்புறம் ஃபைனலாக இதை வந்துட்டு ஸ்கேல் பென்சில் வச்சு கோடு போடணும் இல்லையா, அதாவது அந்த லைனோட வேல்யூ தான் நம்ம ஃபைன் பண்ணியிருக்கோம். அப்போ எங்கே ஸ்டார்ட் பண்ணணும்? இந்த கிடைச்ச வேல்யூ கூட +2 வந்துட்டு ஆட் பண்ணுவோம். சரிங்களா? ஏன்னா லைனுக்கு முன்னாடி பின்னாடி ஒரு ஸ்பேஸ் விடணும், அதனால் +2 வந்துட்டு ஆட் பண்ணுறோம். ஸோ 57 + 2 59. ஸோ அதே மாதிரி 49 + 2 51. +2 வந்துட்டு எல்லாத்துலேயுமே ஆட் பண்ணால் ஒரு வேல்யூ கிடைக்கும் இல்லையா, அதை தான் நம்ம வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு, அதாவது இது வேல்யூஸ்லாம் அடிக்கிறதுக்கு இதை தான் நம்ம எடுத்துக்கணும், இதை எடுக்க மாட்டோம். சரிங்களா? இது ஜஸ்ட்டு இதை வச்சு நம்ம இதை கால்குலேட் பண்ணுறோம், அவ்வளோதான். ஓகே. இப்போது கிளைகள் இது வந்துட்டு எப்படி அடிக்கணும்? ஃபஸ்ட்டு காலமோட லைன் வேல்யூ எடுக்கணும். ஃபஸ்ட்டு காலமோட லைன் வேல்யூ 33, அதை எடுத்துக்கலாம். மைனஸ் லெஃப்ட் மார்ஜின் 10, மைனஸ் பண்ணுங்கள் 23 வரும். மைனஸ் இதோட கவுண்டிங். சரிங்களா? இது எத்தனை டிஜிட்டில் இருக்குது? 5 டிஜிட்டில் இருக்குது. அப்போது நம்ம இது வந்துட்டு 5 அப்படிங்கிறத எடுத்துக்கிறோம். மைனஸ் பண்ணால் நம்மளுக்கு 18 அப்படிங்கிற வேல்யூ கிடைக்கும். 2ஆல் டிவைட் பண்ணுறோம். கடைசியாக அந்த வேல்யூ கூட 10ஆல் ஆட் பண்ணுறோம். இங்கே நம்ம வந்துட்டு மார்ஜின், அதாவது லெஃப்ட் மார்ஜின் 10 தானே மைனஸ் பண்ணோம், அது கடைசியாக ஆட் பண்ணுறோம். அப்போ 19 அப்படிங்கிற வேல்யூ கிடைக்கும். 19வது டிகிரியில் தான் இந்த கிளைகள் அப்படிங்கிறத அடிக்கணும். சரிங்களா? ஓகே. இப்போ எல்லா கால்குலேஷனுமே நம்ம பார்த்துட்டோம். ரூபாய் கோடிக்கணக்கில் இதுக்கான கால்குலேஷன் பார்க்கணும் இல்லையா, இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா 1 2 3 4 காலமுக்குமே பொதுவாக இருக்குது அப்படிங்கிறப்போ இந்த 4 காலமோட வேல்யூவையுமே நம்ம ஆட் பண்ணணும். சரிங்களா? இப்போ நம்ம கால்குலேஷன் போட்டிருக்கோம் இல்லையா,
இதுதான் இந்த 4 காலமோட வேல்யூ. அதாவது ஒவ்வொரு காலத்துலேயும் 6 டிஜிட்டில் இருக்கிறது தான் பெருசு அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? அந்த 6 தானே இங்கே வந்துட்டு +2 பண்ணி 8 நம்ம வந்துட்டு வச்சுருக்கோம். இந்த 4 காலமோட வேல்யூவே நம்ம எடுக்கணும். ஏன்னா இந்த 4 காலமுக்கும் இது பொதுவாக இருக்குது. சரிங்களா? அப்போது இந்த வேல்யூஸ் எல்லாமே நம்ம ஆட் பண்ணணும். ஆட் பண்ணிங்கன்னா 32 வரும். சரிங்களா? மைனஸ் இதோட கவுண்டிங் ரூபாய் கோடிக்கணக்கில் ஸ்பேஸோட சேர்த்து இதோட கவுண்டிங் பார்த்தீங்கன்னா 17. மைனஸ் பண்ணால் நம்மளுக்கு 15 வரும். 2வால் டிவைட் பண்ணணும். அதனால் 16 மாற்றிட்டு 2வால் டிவைட் பண்ணுறோம். 8 வரும். ஸோ 8 ப்ளஸ் இந்த ஃபஸ்ட்டு காலமோட லைன் வேல்யூ இருக்கு இல்லையா, அதை வந்துட்டு ஆட் பண்ணணும். ஃபஸ்ட்டு காலமோட லைன் வேல்யூ 33. ஸோ 33 41. ஸோ ஆட் பண்ணாமல் நம்மளுக்கு 41 கிடைக்கும். ஃபைனலாக +1 அப்படிங்கிறத ஆட் பண்ணுவோம். இது வந்துட்டு எல்லாத்துக்குமே காமன். சரிங்களா? இங்கே வந்துட்டு ரூபாய் கோடிக்கணக்கில் வரும், ரூபாய் லட்சத்தில், இந்த மாதிரி இங்கே என்ன வந்தாலும் ஃபைனலாக நம்ம வந்துட்டு +1 அப்படிங்கிறத ஆட் பண்ணிக்கிறோம். அப்போ 42 அப்படிங்கிற வேல்யூ கிடைக்குது. அதில் தான் 42 அப்படிங்கிற டிகிரியில் தான் ரூபாய் கோடிக்கணக்கில் அப்படிங்கிறத அடிக்கிறோம். சரிங்களா? ஸோ சிம்பிள், ரொம்ப சிம்பிள். இந்த 4 காலமோட வேல்யூவை நம்ம ஆட் பண்ணுறோம். 4 காலமோட வேல்யூவை ஆட் பண்ணிவிட்டு மைனஸ் இதோட கவுண்டிங் எடுக்கிறோம். 2வால் டிவைட் பண்ணுறோம். லைன் ஃபஸ்ட்டு லைன் இருக்கு இல்லையா, அதை ஆட் பண்ணிக்கிறோம். அப்புறம் +1 ஆட் பண்ணுறோம். அவ்வளோதான், சிம்பிள். சரிங்களா? ஓகே, அதுக்கும் டிகிரி நம்ம வந்துட்டு ஃபைன் பண்ணிட்டோம். இப்போது இந்த கோடு 10லேருந்து 65 வரைக்கும் போடுறோம். அதுக்கு அடுத்த லைன்லேயே கிளைகள் வந்துட்டு 19 அப்படிங்கிற டிகிரி வந்துட்டு ஃபைன் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த 19வது டிகிரியில் கிளைகள் அப்படிங்கிறத அடிக்கிறோம். அடுத்து இங்கே வந்துடுறோம். இங்கே பார்த்தோன்னா ஹெட்டிங் 4 டிஜிட்டில் இருந்தது. உள்ளே இருக்க வேல்யூஸில் 6 டிஜிட்டில் இருக்கிறது தான் பெருசாக இருந்தது. அப்போது பெருசுக்கு சின்னதை சென்டர் பண்ணணும். சென்டர் பண்ணணுன்னா என்ன பண்ணணும்? நம்ம 6 - 4, இதோட கவுண்டிங் 6, இதோட கவுண்டிங் 4. 6 - 4 கொடுத்தா நம்மளுக்கு 2 வரும் இல்லையா? அப்போ 2ங்கிறப்போ முன்னாடி ஒரு வேல்யூ பின்னாடி ஒரு வேல்யூவை விட்டுருங்க. இது எந்த டிகிரியில் அடிக்கிறோம்? 35 அப்படிங்கிற டிகிரியில் அடிக்கிறோம் இல்லையா? 35வது டிகிரியில் இதை வந்துட்டு அடிக்கிறோம். அப்போ முன்னாடி ஒன்று பின்னாடி ஒன்று. 36வது டிகிரியில் இதை வந்துட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். சரிங்களா? அடுத்து இந்த காலம் வரும். இதில் பார்த்தீங்கன்னாலும் நம்மளுக்கு ஹெட்டிங் வந்துட்டு 4 டிஜிட், உள்ளே இருக்க வேல்யூஸ் தான் 6 டிஜிட்டில் இருக்குது. அப்போ இது வந்துட்டு எந்த டிகிரியில் அடிப்போம்? 43. 43வது டிகிரியில் இதை வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணுறோம். இதுக்கு இதை சென்டர் பண்ணணும். 6 - 4, இதோட கவுண்டிங் 6, இதோட கவுண்டிங் 4. 6 - 4 டிஃப்ரென்ஸ் 2. முன்னாடி ஒன்று விட்டுருங்க, பின்னாடி ஒன்று விட்டுருங்க. அப்போ 43ல் இதை ஸ்டார்ட் பண்ணால் 44வது டிகிரியில் இதை வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணுவோம். சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் இங்கே வந்துடுறோம். இதுலேயும் சேம், நமக்கு எல்லாத்துலேயுமே ஹெட்டிங் சின்னது தானே, உள்ளே இருக்க வேல்யூஸ் தான் பெருசு. 51வது டிகிரி. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 51வது டிகிரி. ஸோ 6 - 4 சென்டர் பண்ணணும். 6 - 4 டிஃப்ரென்ஸ் 2. முன்னாடி ஒன்று பின்னாடி ஒன்று விடுறோம். 52வது டிகிரியில் 2000 அப்படிங்கிற அந்த வருடத்தை அடிக்கிறோம். அடுத்து இந்த காலம், இதுலேயும் அதே தான். 6 - 4 டிஃப்ரென்ஸ் 2. முன்னாடி ஒன்று விட்டுறோம். இது எந்த டிகிரியில் அடிக்கிறோம்? 59. அப்போ 59வது டிகிரியில் இது அடிக்கிறோம். ஒரு ஸ்பேஸ் விட்டால் அப்போ 60வது டிகிரியில் 2001 அப்படிங்கிறத அடிக்கிறோம். அதுக்கடுத்து இந்த லைன் போடுறோம். டபுள் டிக் இங்கே விடணும். சரிங்களா? ஸ்பேஸ், அதாவது இங்கே ஒரு ஸ்பேஸ் விடணும். ஸோ டபுள் டிக் விட்டு தான் நம்ம வந்துட்டு ரூபாய் கோடி கணக்கில் அப்படிங்கிறத அடிப்போம். அதுக்கப்புறமும் நம்ம டபுள் டிக் விடணும், மறந்துடக்கூடாது. சரிங்களா? ஸோ ரூபாய் கோடி கணக்கில் இதுக்கு எந்த டிகிரி ஃபைன் பண்ணியிருக்கோம்? 42. 42வது டிகிரியில் ரூபாய் கோடி கணக்கில் அப்படிங்கிறத அடிக்கிறோம். ப்ராக்கெட்டை ஓப்பன் பண்ணுங்கள். ஸ்பேஸ் இங்கே விட தேவையில்லை. சில பேர் இது மிஸ்டேக் பண்ணுறாங்க. ஸ்பேஸ் விடாமல் ரூபாய் அப்படிங்கிறத அடிங்க. இங்கே நான் ஸ்பேஸ் விட்டு கோடிக்கணக்கில் அப்படியே ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணுறோம். சரிங்களா? அடுத்து டபுள் டிக் விடுறோம். இது எல்லாமே நம்ம 10வது டிகிரியில் அடிப்போம். சரிங்களா? அண்ணா சாலை. அடுத்து இங்கே வந்துடுறோம். 8282 அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஆனால் இந்த காலம்லேயே எது பெருசு? 10113 தான் பெருசு. அப்போது இதுக்கு இதை என்ன பண்ணணும்? டிஜிட் வைஸ் அடிக்கணும். சென்டர் பண்ணக்கூடாது, டிஜிட் வைஸ் அடிக்கணும். அப்போ டிஜிட் அப்படிங்கிறப்போ இது 10,000, இது 8000. அப்போ இந்த 0 எந்த டிகிரியோ அந்த டிகிரிக்கு நேராக தான் இது வந்துட்டு ஸ்டார்ட் ஆகும். அப்போ 10113 அப்படிங்கிறது நம்ம 35வது டிகிரியில் அடிக்கிறோம். 36வது டிகிரியில்
8282 அப்படிங்கிறத அடிக்கிறோம். இதே இது 100 ரூபாய் அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா என்ன பண்ணுவோம், டிஜிட் வைஸ் அப்படிங்கிறப்போ இந்த 113 இந்த 1 அப்படிங்கிறது வந்துட்டு எந்த டிகிரின்னு ஃபைன் பண்ணணும், 35 36 37 38வது டிகிரியில் தான் அந்த 100 ரூபாய்ன்னு கொடுத்துருந்தாங்கன்னா அந்த 38வது டிகிரியில் டிஜிட் வைஸ் அடிக்கணும். சரிங்களா, ஓகேங்களா. அடுத்து இதுவும் அதே மாதிரி தான். இதை வந்துட்டு நம்ம 43ல் அடிக்கிறோம். இப்போது ஒரே ஒரு டிஜிட் 44வது டிகிரியில். சரிங்களா, ஏன்னா 10,505 இது 9,121. சரிங்களா, ஓகே. அடுத்து இதுவும் பாருங்கள் 51வது டிகிரியில் பெரிய வேல்யூ அடிக்கிறோம். அடுத்து இதுவும் பார்த்திங்கன்னா சேமாக தான் இருக்குது. இதுவும் 11,000 தான். இதுவும் சேம் 51வது டிகிரியில் அடிப்போம். அடுத்து 5,000 6,000 இந்த வேல்யூஸ் எல்லாமே நம்ம வந்துட்டு 52வது டிகிரியில் அடிப்போம். சரிங்களா, இங்கே வேறு வேல்யூஸ் எது இருக்கான்னு பாருங்கள், இல்லை. அப்போ எல்லா வேல்யூஸுமே இந்த வேல்யூ எதுவோ அதே இதில் தான் நம்ம அடிப்போம். இதே இந்த வேல்யூ 44னா அப்போ 44ல் தான் எல்லாமே அடிப்போம். சரிங்களா, ஸோ பெருசு அடுத்து சிறுசு அதுக்கு எல்லாமே ஈவனாக தான் இருக்குது. ஓகே, ரைட். அடுத்து இது பார்த்திங்கன்னா 59வது டிகிரியில் அடிக்கிறோம். இதுவும் பார்த்திங்கன்னா 7,000 இது 10,000 இது 7,000. அப்போ டிஜிட் வைஸுங்கிறப்ப 0க்கு நேராக வரும் இல்லையா. 60வது டிகிரியில் இது ஸ்டார்ட் பண்ணுறோம். இது எல்லாமே 60, இது எல்லாம் 60. இது 12,000. அப்போ 10,000 12,000ங்கிறது ஒரே டிஜிட் தானே. 59வது டிகிரியிலே இது அடிப்போம். சரிங்களா, அதாவது சேம் டிஜிட்டில் இருக்கிறது எல்லாமே 10,000 அப்படிங்கிற டிஜிட்டில் இருக்கிறது 12,000 11,000 இந்த டிஜிட் எல்லாமே அந்த சேம் டிகிரியிலே அடிப்போம். நம்ம ஃபைன் பண்ண டிகிரியிலே அடிப்போம். மற்றது எல்லாமே 9,000 6,000 5,000 4,000 1000 இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் நம்ம ஃபைன் பண்ணியிருக்கோம் இல்லையா. அப்போ 44ன்னு ஃபைன் பண்ணியிருக்கோம். அதெல்லாம் 44, இதெல்லாம் 36, இதெல்லாம் 52, இதெல்லாம் 60 அப்படிங்கிற மாதிரி அடிப்போம். சரிங்களா, ஓகே. இங்கே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த வேல்யூ அதாவது 6,712 அப்படிங்கிற வேல்யூ பார்த்திங்கன்னா மேலே வரும். 5,842 இந்த வேல்யூ பார்த்திங்கன்னா அப்படியே கீழே வரும். சரிங்களா, அடுத்து மாற்றுக. இதுவும் அதே மாதிரி தான். 5,002 இங்கே வரும், 4,684 இங்கே வரும். 0க்கு பதிலாக 6 வரும், 2க்கு பதிலாக 4 வரும். சரிங்களா, இங்கே 6க்கு பதிலாக 5 அப்படிங்கிற வேல்யூ வந்துட்டு வரும். கீழ்ப்பாக்கம் இதை அப்படியே ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிவிட்டு கீழே இந்த மாதிரி கோடு கொடுத்துருக்காங்க இல்லையா, இருக்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்படி என்ன அர்த்தம், அது அப்படியே அடிங்க, கீழ்ப்பாக்கம் அப்படியே அடிங்க அப்படிங்கிறத அர்த்தம். இங்கே மான் கொடுத்துருக்காங்க இல்லையா, மான மாற்றுக இதைத்தான் ஸ்பெசிஃபை பண்ணியிருக்காங்க. சரிங்களா, சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். இன்றைக்கி நம்ம வந்துட்டு பார்த்தீங்கன்னா டைப்ரைட்டிங் தமிழ் ஜூனியர் ஸ்டேட்மெண்ட்டில் கொஷின் நம்பர் 2 வந்துட்டு பார்த்துருக்கோம். இந்த ரூபாய் கோடி கணக்கில் இதுதான் போன ஸ்டேட்மெண்ட்டுக்கும் இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கும் இருக்க டிஃப்ரென்ஸ். இது வந்துட்டு நமக்கு கொடுத்துருப்பாங்க. சரிங்களா, ஓகே. கோடு போடுறது எப்படி போடணும் அப்படின்னா இந்த கோடு அதாவது இது அடித்து முடித்ததுக்கப்புறம் இந்த கோடை ஃபுல்லாக போட்டுருங்க. இந்த கோடை இதோட ஸ்டாப் பண்ணிடுங்க. அதாவது இந்த வேல்யூஸ் அடிச்சிருப்பீங்க இல்லையா, ஃபஸ்ட்டு ரோ வேல்யூஸ் அடிச்சிருப்பீங்க இல்லையா, அதுக்கு நேராக ஸ்டாப் பண்ணிடுங்க. இதை இதோட ஸ்டாப் பண்ணிடுங்க. இதில் இருக்க மாதிரியே சில பேர் என்ன பண்ணிடுவாங்கன்னா ஃபுல்லாகவே எப்படி போடுவாங்க. ஸோ தப்பு இல்லையா, ஏன்னா இங்கே ஒரு வேர்டு வந்துட்டு இருக்குது, ரூபாய் கோடி கணக்கில் அப்படிங்கிற ஒரு வேர்டு இருக்குது. ஃபுல்லாக போடக்கூடாது, ஃபஸ்ட்டு கோடு மட்டும்தான் ஃபுல்லாக வரும். இது இதோட ஸ்டாப் பண்ணணும், இதோட ஸ்டாப் பண்ணணும். எல்லாமே இதோட ஸ்டாப் பண்ணிவிட்டு இது இதோட ஸ்டாப் பண்ணிடுங்க. அவ்வளோதான். சரிங்களா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இதில் வேறு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு அடுத்த பதிவுகளை சந்திக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.